Hi everyone. இந்த வீடியோவில் மார்கரெட் அட்வுட் எழுதின த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மார்கரெட் எலினார் அட்வுட் இவங்க வந்து நவம்பர் 18, 1939 பிறந்த ஃபேமஸ் கனேடியன் நாவலிஸ்ட், போயட், லிட்ரரி கிரிட்டிக், அப்புறம் இன்வென்டர் கூட. இவங்க வந்து 1961 நிறைய போயம்ஸ், அதாவது ஒரு 18 புக்ஸ் ஆஃப் போயட்ரி கலெக்ஷன் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போக இவங்க வந்து 18 நாவல்ஸ், அப்புறம் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ஒரு 11, அப்புறம் ஷார்ட் ஃபிக்ஷன், அப்புறம் சில்ட்ரன்ஸ் புக், கிராஃபிக் நாவல், இந்த மாதிரி நிறைய அவங்க எழுதியிருக்காங்கங்க. மெயினாக இவங்க எழுதின இந்த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் வந்து இது வந்து ஒரு முக்கியமான நாவலாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா இது வந்து டிஸ்டோப்பியன் நாவல். அப்புறம் நிறைய அவார்டு இந்த நாவல் வந்து மார்கரெட் அட்வுட்க்கு வாங்கி கொடுத்துருக்கு. குறிப்பாக வந்து புக்கர் ப்ரைஸ், ஆர்தர் சி கிளார்க் அவார்டு, அப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்டு, ஃப்ரான்ஸ் காஃப்கா ப்ரைஸ், அப்புறம் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் அவார்டு, இந்த மாதிரி லிஸ்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இந்த புக் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது ஏன்னா இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு டிஸ்டோப்பியன் நாவல். இந்த யூட்டோப்பியன் டிஸ்டோப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் நாவல் உண்டு. இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷனில் இது ஒரு சப்ஜானர் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ இந்த யூட்டோப்பியன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்ப நினைக்கிற ஒரு சொசைட்டி செட்டப்பை நாவலில் கொண்டு வர்றது யூட்டோப்பியன். அப்போ டிஸ்டோப்பியன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு வேர்ல்டே இருக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம எப்படி தான் நம்ம சர்வை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார், கயாஸ், அப்புறம் வந்து ப்ராப்ளம், அந்த சொசைட்டியே ரொம்ப எனிமிட்டி நிறைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் கொண்டு வருது இல்லையா, அதை பேஸாக வச்சு எழுதுறது தான் டிஸ்டோப்பியன் நாவல். அப்புறம் இது 1985 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது இந்த நாவலுடைய செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்ரியாக்கல் டோட்டலிட்டேரியன் தியோனாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியோனாமிக் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் நார்ம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில லாஸ்லாம் அவங்களே போட்டுக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். டோட்டலிட்டேரியன் அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேட்ரியாக்கல் அப்படின்னா ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு பிளேஸ். அது நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இது இந்த ஸ்டேட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ரிபப்ளிக் ஆஃப் கில்லியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டை ஓரம் கட்டிட்டு தான் இந்த ரிபப்ளிக் ஆஃப் கில்லியட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரூலிங் தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த நாவலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆஃப் ரெட் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்கள சுற்றி தான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அவங்கள ஹேண்ட்மெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்மெய்ட் டெய்ல் அப்படின்னா ஆஃப் ரெட்டுடைய கதை அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். முதல்ல இந்த ஹேண்ட்மெய்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும். குறிப்பாக அந்த கில்லியட் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டுடைய ரூலிங் கிளாஸ் பீப்புளாக இருக்கிற கமாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில், அந்த கமாண்டர்ஸ் ஃபேமிலியில் இந்த ஹேண்ட்மெய்டாக போகிறவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து குழந்தை பெற்று கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய கடமை. அவங்க ஒய்ஃபே இருந்தால் கூட. என்ன ரீசன் அப்படின்னா இது டிஸ்டோப்பியன் ஃபிக்ஷன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சொசைட்டியே ரொம்ப டாக்ஸிக்காக, அங்கே இருக்கிற பெண்கள் வந்து குழந்தை பெற முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி, இன்ஃபர்டைல், அந்த ஃபர்டிலிட்டி இல்லாத ஒரு மொமெண்ட் ஆயிடுது. அதில் ஒரு சில பெண்கள் வந்து குழந்தை பெறதுக்குண்டான திடகாத்திரத்தோடு இருக்கிறதுனால ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி அவங்க கூட்டு போய் அந்த ஃபேமிலியில் வச்சுருவாங்க. அந்த ஃபேமிலிக்கு இவங்க குழந்தை பெற்று கொடுக்கணும். இவங்கள வந்து ஹேண்ட்மெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹேண்ட்மெய்ட்ஸோடைய கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ இந்த மெயின் கேரக்டர் ஆஃப் ரெட் ஒரு ஹேண்ட்மெய்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியில் அந்த விமனுடைய கண்டிஷன் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் அந்த ப்ராசஸ்க்காக மட்டுமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஸோ இந்த நாவலுமே அந்த 33-year-old விமன், நம்ம ஆஃப் ரெட், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு நரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நாவலுக்கு ஒரு எபிகிராப், அப்புறம் கொட்டேஷன், அப்புறம் ஃபைனல் செக்ஷனில் சில ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ், அதை ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நியர் ஃபியூச்சர் அப்படின்னா 2195 ஒரு எஜுகேஷனல் சிம்போசியமில் என்ன பேசப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் இதை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது ஒரு டிஸ்டோப்பியன் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இந்த நரேட்டிவ் பேட்டர்னே ப்ரெசென்ட்டில் நடத்துகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ட்ரீம்ஸில் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டிங் ஸ்டைலும் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். இப்போது ஹேண்ட்மெய்டை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. அதாவது விமன் வந்து அந்த
குழந்தை இல்லாத எலைட் கிளாஸ் பீப்புள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாக இருந்து குழந்தை பெற்று கொடுக்கணும். இதை தான் அவங்க ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட்டிங்குமே ரிப்பப்ளிக் ஆஃப் கிலியட், இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்தது. அந்த இதை ஓரம் கட்டிட்டு தான் ரிப்பப்ளிக் ஆஃப் கிலியட் அப்படிங்கிற நேமில் அந்த கண்ட்ரி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. மோரோவர் அந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்பவே பொல்யூட் ஆனதுனால தான் விமனால் குழந்தை பெற முடியாத சுச்சுவேஷனில் தவிக்கிறாங்கங்கிறது தெரியுது. நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஃப்ரெட் அவங்க தான் நரேட்டர்னு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த கமாண்டர் ஃபேமிலி, கமாண்டர் அப்படின்னே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கிலியட் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டுடைய ஒரு எலைட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஒரு கமாண்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெல்த்தி பர்சன். அவங்களுடைய ஒய்ஃப் செரீனா ஜாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா நிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ லெவல் சர்வெண்ட், அந்த கமாண்டருடைய ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற ஒரு சர்வெண்ட்டை பார்க்கலாம். அவனுடைய ரோல் என்ன, அந்த கமாண்டரை பார்த்துக்கிறது, கமாண்டருடைய காரை பார்த்துக்கிறது, கமாண்டருக்கு டிரைவராக இருக்கிறது, கமாண்டருக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கறது. ஸோ முக்கியமான எடுபடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சரி, நான் மீதி வரும்போது உங்களுக்கு நாவலுடைய சம்மரி வரும்போது அவங்களுடைய ரோல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இவங்க தான் மெயின் கேரக்டர். ஏன்னா ஆஃப்ரெட்டை சுற்றி தான் அந்த கதையை நடக்க போகுது. ஸோ இந்த நாவல் பிகின் ஆகும் பொழுது 2000s நடக்கிற மாதிரி, 2000 பிகினிங்கில் ரிப்பப்ளிக் ஆஃப் கிலியடில் தான் நடக்குது. ரொம்ப ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்கிற ஒரு சொசைட்டி. அவங்க வந்து அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸை ஓரங்கட்டிட்டு தான் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் கிலியட் வந்திருப்பாங்க. ஸோ இந்த கிலியட் ரூலிங் எப்படி இருக்குன்னா, அந்த சொசைட்டியில் இருக்க எல்லா மக்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டோப்பியன் நாவலுங்க. ஸோ டிஸ்டோப்பியன் செட்டிங் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய பெரிய பனிஷ்மெண்ட். அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் டிஸ்ஓபே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. அப்புறம் பீப்புளெல்லாம் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, காஸ்ட் வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குரூப்பில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு காஸ்ட் சேர்ந்த மக்கள் வந்து இந்த கலர் ஆஃப் ட்ரெஸ் தான் நீங்கள் வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபீமேல் டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸ், அவங்கள வந்து மார்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து க்ரீன் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு மிலிட்ரியில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்கிறவங்க க்ரீன் ட்ரெஸ் வேர் பண்ணணும், அதே மாதிரி தான் ஃபீமேல் டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸ் அதை வேர் பண்ணணும். அதே மாதிரி அப்பர் கிளாஸ் மேரிட் விமன் வந்து ஒய்ஃப், அவங்க எல்லாம் அந்த மேரிடான அந்த ஒய்ஃப் எல்லாமே ப்ளூ ட்ரெஸ் தான் வேர் பண்ணணும். அதே மாதிரி லோவர் கிளாஸ் சேர்ந்த மேரிட் விமன், இவங்களை வந்து எக்கனோ ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைப்ஸில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபர்டிலிட்டி ஸ்லேவ், அவங்கள தான் நம்ம ஹேண்ட்மேடுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக ரெட் கேப் வேர் பண்ணணும். அவங்க வந்து ரெட்டில் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். கேப்புங்கிறது கூட கிடையாது, அவங்க வந்து ரெட் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கணும். அந்த ரெட் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணப்படுவாங்க. இதில் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக் கான்செப்ட் உண்டுங்க. என்னென்னா த ஐஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கிலியடுடைய சீக்ரெட் போலீஸ் மாதிரி, ஒரு ஸ்பை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த கிலியட் கவர்மெண்ட் கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஸ்பை மாதிரி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பீப்புளை காசு வரியாக பிரிச்சாச்சு. ஒவ்வொரு கலர் ஆஃப் ட்ரெஸ் தான் அந்த பீப்புள் வேர் பண்ணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. அதை வந்து மீறினாங்க அப்படின்னா ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். சரிதானா? இப்போது நான் யார்கிட்டே சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆனதுனால இந்த ஃபர்டிலிட்டிங்கிற கான்செப்ட் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அப்புறம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அதனால தான் அந்த ஹேண்ட்மேட், லைக் நம்ம நரேட்டரான ஆஃப்ரெட், அவங்க வந்து ஃபர்டைல் விமன் அப்படிங்கிறதுனால, ஆஃப்ரெட் மாதிரி நிறைய ஃபர்டைல் விமன் இருக்கிறாங்க. அவங்க வந்து வெல்த்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும். ஏன்னா அந்த வெல்த்தி ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்ஃபர்டைல் கப்புள்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து குழந்தை பெற்று கொடுக்கணுங்கிறதான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் ஹேண்ட்மேட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆஃப்ரெட் வந்து கமாண்டர், அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபான செரீனா ஜாய் அவங்களுடைய வீட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி, அவங்களுக்கு தான் இவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அசைன் பண்ணப்படுது. இப்போ ஆஃப்ரெட்டும் கமாண்டருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. எப்போ ஆஃப்ரெட் ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிறாங்களோ, அந்த பீரியட் ஆஃப் ஒரு ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேடி, அப்போ வந்து அந்த கமாண்டர் கூட அவங்க வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஆஃப்ரெட் வந்து எவ்ரிடே ஷாப்பிங் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக அவங்களுடைய இன்னொரு ஹேண்ட்மேட் ஒருத்தர் இருக்காங்க, ஆஃப் கிளென் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூட தான் அவங்க போகிறாங்க. எல்லாருக்குமே அதாவது இந்த ஹேண்ட்மேடுக்கு ஒரு நேம் வந்து ப்ரிஃபிக்ஸ் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய, அதாவது கமாண்டருடைய ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப்
அந்த ஆஃப் அப்படின்னா அவங்களுடையன்னு சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்க நேமுக்கு முன்னாடி இப்போ கிளென் அப்படின்னா ஆஃப் கிளென், இப்போ ரெட் அப்படின்னா ஆஃப் ரெட், அப்படி ஃப்ரெட் அப்படின்றது ஆஃப் ரெட் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுவே அவங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க இழக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட். அவங்களுடைய பேரை அவங்களால யூஸ் பண்ண முடியல இல்லையா. இன்னொருத்தங்களுடையவங்க இவங்க அப்படின்னு சொல்கிற போதே அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி அந்த இடத்துல போயிடுது. அப்படி மார்க்கெட் பிளேஸ் போகும்போதெல்லாம் இவங்க வந்து நிறைய பர்சனுடைய டெட் பாடிஸை பார்க்குறாங்க. அதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால கொன்று போட்டிருக்காங்க. அப்படி வந்து அவங்களுடைய பாடிஸ் எல்லாமே மியூட்டிலியேட் பண்ணி அப்படி போட்டுருவாங்க. அப்படி அந்த இடத்துல போட்டு போயிடுவாங்க. அதை வந்து மித்த மக்கள் பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி அப்படி பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆஃப் ரெட்டும் ஆஃப் கிளென் இருக்காங்க இல்லையா. ஆஃப் கிளென் வந்து ஆஃப் ரெட் கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து மே டே. ஸோ இது வந்து ஒரு புரட்சி படை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீக்ரெட் ரெசிஸ்டன்ஸ் குரூப். அந்த கிலியட் கவர்மெண்ட்டை வந்து தரமட்டமாக்குறதுக்காக, துவம்சம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் மாதிரி. ஏன்னா இந்த ரீடர்ஸ்க்கு வந்து ஆஃப் ரெட் தான் கதை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இல்லையா. நிறைய ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இப்போது ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் இருந்து நடந்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இந்த நரேஷனே பார்த்திங்கன்னா டிஸ்ஜாயிண்டட் நரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு மொமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப் ரெட்க்கு ஹஸ்பண்ட் இருந்ததா, அவங்களுக்கு டாட்டர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எஜுகேஷன், ஜாப், சாய்ஸஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததாகவும் சொல்ல நினைக்கிறாங்க. அப்போது அந்த டெமோக்ராட்டிக் யூஎஸ் கவர்மெண்ட் ஓவர் த்ரோ பண்ணதுக்கப்புறம், ரிப்பப்ளிக் ஆஃப் கிலியட் ஆக்கிரமித்ததுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சொசைட்டி இருக்குன்னு நினச்சாங்க, பட் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆகிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்குன்னா, அவளும் அதாவது ஆஃப் ரெட்டும் அவளுடைய ஹஸ்பண்டான லூக்கும் இந்த மாதிரி கிலியட் ரூலிங்னால அந்த சொசைட்டியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலியோட கனடா மூவ் ஆயிடலாம், தன்னுடைய டாட்டரோட கனடா மூவ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்டில் அவங்க வந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க, அதாவது கேப்சர் பண்ணப்படுறாங்க. அப்புறம் அவங்கள பிரித்து விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட பொண்ணை வந்து ஒரு வெல்த்தி கப்பலுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆஃப் ரெட் வந்து அகெயின் ஹேண்ட்மேட் ஆயிடுறாங்கங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ தான் அந்த கதை நமக்கு தெரியும், எப்படி அவள் ஹேண்ட்மேட் ஆனா அப்படின்னு. ஏன்னா அந்த கிலியட் ரூலிங்னால தான். அப்புறம் லூக்குக்கு என்னாச்சு, அது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான், அன்னோன், என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பாஸ்ட்டில் சில விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து மொய்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவளுடைய மதருமே ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருந்தாங்க. இன்னும் அவங்க டாட்டர் அவள் இழந்து தவிக்கிற ஒரு மொமெண்ட், அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சுன்னு தெரில, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் வந்து போகும். இதில் என்ன ட்விஸ்ட் நடந்திருக்குன்னா, கமாண்டர் வந்து அவர் பேபி டெலிவர் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் அவர் இருக்காருங்கிறது மட்டும் தெரிய வரும். இது வந்து சரி, நான் அவங்களோட ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்றா, மேபி கமாண்டர் தான் ஸ்டெரைலாக இருப்பார், அதாவது பேபி ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு இன்ஃபர்டைலாக இருப்பார் அப்படிங்கிற மட்டும் தெரிய வருது. ஸோ அவன் ஒரு பிளான் வைக்கிறான். என்னென்னா, ஆஃப் ரெட்டை வந்து அவங்களோட சர்வெண்ட்டான நிக்கு கூட செக்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை வந்து கமாண்டருடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் அப்போயாவது ஆஃப் ரெட் வந்து ப்ரெக்னென்ட் ஆவா அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆஃப் ரெட்டும் நிக்கும் மீட் பண்ணுற மாதிரியான மொமெண்ட் நடக்குது. அவங்களுக்குள்ளே வந்து அந்த ரிலேஷன்ஷிப், அந்த இலிசிட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட்டும் ஆறா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆஃப் ரெட்டும் ஆஃப் கிளென்னும் இந்த மாதிரி ஷாப்பிங் ட்ரிப் போகும் பொழுது ஆஃப் கிளென் வந்து ஆஃப் ரெட் கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி கமாண்டரை வந்து நீ ஸ்பை பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் மே குரூப்லாம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான விஷயங்கள் எதாவது தெரியுமா, அது என்ன அளவுக்கு இருக்குது, அவங்கள பற்றி நீ வேவ் பார்க்குறது தான் உன்னோட வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப் கிளென் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா ஆஃப் கிளென் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்பை சேர்ந்தவா இல்லையா. ஆஃப் ரெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் குரூப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, சொன்ன மாதிரிலாம் அவங்க போயிட்டு. ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு வந்து நிக்கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா. அதனால் அவள் வந்து நம்ம ஆஃப் கிளென் சொன்ன வார்த்தைகளெல்லாம் அவளுக்கு அவள் சொன்ன மாதிரி அவளை ஸ்பை பண்ணுறது, அது ரிலேட்டடான கேட்ட விஷயங்களை கொண்டு ரெசிஸ்டன்ட் குரூப்புக்கு சொல்ல நினைக்கிறது, அதெல்லாம் விருப்பப்படாமல் அவள் சொன்னதுக்கு தலையாக அடிட்டு போயிருப்பாளே தவிர அந்த ரெசிஸ்டன்ட் குரூப்புக்கு சாதகமாக ஆஃப் ரெட் வார்த்தைகள் சொல்லலை. இவ்வளோ ஹேண்ட்மேட் தான், பட் இந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்ததுனால அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதும் தோணவே இல்லை. ஏன்னா அவளோட லைஃப் கரெக்டாக போகுது. அவள் வந்து எதிர்பார்த்த மாதிரி நிக்கு கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறது தெரிய வருது. ஒரு முறை
இந்த நம்ம ரெசிஸ்டன்ட் குரூப் நடத்துகிற ஒரு மீட்டிங்க்கு ஒரு கேதரிங் மாதிரி நடக்குது. அதில் வந்து ஆஃப் ரெட்டும் போகிறா ஆஃப் கிளென் கூட. அதில் என்ன ஆகுதுன்னா நிறைய விமன் வந்து அந்த ஹேண்ட்மெய்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ரேப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவனை வந்து அக்யூஸ்ட் ரேப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கைகளாலே அவனை அடித்து கொள்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இதை பார்க்கும்போது ஆஃப் ரெட்க்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஆனால் ஆஃப் கிளென் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவனை அடிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறான் ஆஃப் கிளென்னை. ஆனால் ஆஃப் கிளென் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த மேன் வந்து ரேப்பஸ்லாம் கிடையாது, பட் அவன் வந்து மே டேயை சேர்ந்தவன் தான், பட் நான் வந்து பர்பஸாக தான் அவனை அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது இவனுக்கு ஆஃப் ரெட்டுக்கு சுத்தமாக அதில் வந்து மைண்டே டிஸ்டர்ப்ட் ஆன மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் ஆயிடுறா. ஆஃப் கிளென் வந்து இப்போது அந்த ஸ்டேட்டுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நடக்கிறாங்கிறது அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிய வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் வேன் வருது. அந்த பிளாக் வேனில் அவளை ஏற்றிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணிடுறான்னா சூசைட் பண்ணி அவள் இறந்துருப்பாள். யாரோ ஆஃப் கிளென். இது ஒரு பக்கம் நடந்திருக்கும். மீன்வைல் செரீனா ஜாய் இருக்காங்க இல்லையா, நம்ம அந்த கமாண்டருடைய ஒய்ஃப், அவங்க வந்து ஆஃப் ரெட் வந்து கமாண்டர் கூட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதாவது ஆஃப் ரெட்டும் கமாண்டரும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பே அன்லாஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து தெரியப்படுத்திடுறாங்க. இப்போது அந்த பிளாக் வேன் அகெயின் வருதுங்கிறது மட்டும் தெரிய வருது. ஆஃப் ரெட்டை கூட்டு போகிறதுக்காக வருது. அந்த பிளாக் வேன் அப்படின்னாலே அது வந்து அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அந்த கிலியடோடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை மீறினவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறக்காக வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கணும் நம்ம. பட் இப்போ அந்த பிளாக் வேன் அகெயின் இவ்வளோ கூப்பிட்றதுக்காக வருது அப்படி இல்லையா. ஸோ இதை பார்க்கும் பொழுது அவங்க ஆஃப் ரெட்டுக்கு அகெயின் ஒரு பயம் வருது. ஆனால் நிக் என்ன சொல்கிறான், அந்த ஆஃப் ரெட் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வேன் வந்து மே டே கிட்டேருந்து வருது. அதாவது மே டே அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருந்தது இல்லையா, ஸோ அங்கேருந்து வந்ததுனால கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சுருப்பான் நிக் வந்து. இப்போது கமாண்டர், அப்போ அவளுடைய ஒய்ஃபான செரீனா ஜாய், அப்புறம் மித்த மெம்பர்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆஃப் ரெட் மட்டும் அந்த பிளாக் வேனில் இருந்து வந்த மென் கூட போயிட்டா அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இந்த நாவல் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு எபிலாக் மாதிரி முடிச்சிருப்பாங்கங்க. இந்த எபிலாகில் வந்து அந்த நாவலுடைய கன்க்ளூடிங் பார்ட், அந்த எபிலாகில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு செக்ஷனே கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ் ஆன் ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஸ்டோரியோட ஃபைனல் சாப்டர். இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 150 இயர்ஸ் இந்த ஃப்யூச்சரில் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு, ஹேண்ட்மெய்ட் டேலை பற்றி ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரியல் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து ஆடியோ டேப் மூலியமாக, அதை கேசட்ஸ் மூலியமாக நாங்கள் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்து ஒரு பேசுகிற மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சரி தானே. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹிஸ்டாரிக்கல் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் 2195 அந்த இயரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கீநோட் ஸ்பீக்கர் வந்து ஆஃப் ரெட்டுடைய நரேட்டிவ், அந்த ஆஃப் ரெட்டில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் ஆடியோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு 200 இயர்ஸ் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, இப்போது அதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ்லாம் லேட்டராக ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க சொல்ல நினைக்கிறாங்க. எவ்வளோ தூரம் அந்த கிலியட் ரூலிங் இருந்தது, சரி தானே. அப்புறம் வந்து எவ்வளோ சஃபரிங்ஸை வந்து அந்த ஆஃப் ரெட், அப்போ அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்போ கிலியடோடைய ரூலிங் எப்படிலாம் இருந்ததுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுற விதமாக அந்த லெக்சரர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. இதுதான் இந்த நாவலோட எபிலாக். ஸோ அந்த ஆஃப் ரெட்டுடைய ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆச்சு, அப்புறம் அந்த நிக்குக்கு என்ன ஆச்சு, அப்புறம் ஆஃப் ரெட்டுக்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்ரப்டாக தான் இந்த நாவலில் முடிச்சிருப்பாங்க மார்கரெட் அட்வுட். இதுதான் அந்த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.